சிவமங்கலம். நியாயம் செய்யுங்கள், நியாயம் பழகுங்கள். அதாவது குமரா, இங்கு நியாயம் சொல்லாதே, நியாயம் கேட்காதே, மாறாக நீ நியாயம் செய், நீ நியாயம் பழகு. அதனால இந்த சகத்திடம் போய் நீ நியாயம் கேட்காத, அதற்கு நீ நியாயமும் சொல்லாத. ஏன்னா இங்கு நியாயம் நியாயமான வடிவில் இல்லை. அங்கு நியாயர்கள் என சொல்லப்படுபவர்கள் நியாயர்களா அப்படின்னா சொல்பவர் யார்? அவர் பெயரால தான் அவர் விளங்குகிறார். ஒரு நியாயம்தான் நியாயம் என சொல்கிறான். இப்ப அநியாயம் சொல்ற நியாயன்றவன் அநியாயம்தான். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க அந்த களத்துல போய் நம்ம அகப்பட வேணாம். நீ ஆயம், நீ ஆய், உனக்கு தெரியும். ஆமா, நீ அத மனதார நீ கேட்ட அப்படின்னா உன் நியாயத்தை அதை சொல்லித்தரும். அதை விட அதுக்கு ஒன்றும் வேற வேலை இல்லை. அது உனக்குன்னு தனியா ஒதுக்கப்பட்டது. நீ அதனிடத்தில் சம்பாஷணையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், அதனிடத்தில் நீ பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா அது பல உண்மைகளை சொல்லும். மனசாட்சின்னு சொல்றது அதனுடைய வேர்கள் தான், மறந்து விடாதீர்கள். இந்த சகத்துக்கிட்ட ஏன் போய் நியாயம் கேட்காத, நியாயம் சொல்லாத அப்படின்னா நம்ம வாத விவாதங்கள்ல நம்ம பயணத்தை அழைச்சிட்டு போயிடும். ஏன்னா இங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, நான் நியாயத்தின் பெயரால் என்னுடைய சிந்தையால சொல்லால செயலால செயல்படணுங்கிறத தவிர எனக்கு இங்க வேற வழி இல்லை. அதுதான் இங்க எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பணியாகவும் இருக்கு. என்ன நிர்பந்தத்திலிருந்தும் நான் நியாயத்திலிருந்து வலுவாது பயணிக்க வேண்டும். ஆமா, இங்க நடைமுறையில வேற இருக்கு. இங்க எல்லாம் நேரடியா அதுவா எதுவும் இல்லை. எப்படி நெய் நெய்யா இங்க இல்ல, தயிர் தயிரா இல்ல, மோர் மோரா இல்லைங்கிற மாதிரி அதுவா இல்லை. நிறைய இருக்கு. தர்மத்திற்குள் அதர்மமும், அதர்மத்திற்குள் தர்மமும், கர்மத்திற்குள் அகர்மமும், அகர்மத்திற்குள் கர்மமும் இருக்கிறது. இங்கு தனியா ஒரு கணக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய ஊழ் வினையும் வந்திருக்கு. உன்னுடைய புத்தியின் பெயரால இந்த களத்துல நீ இயற்றினதின் பெயரால இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சேர ஓடுகின்ற களமா இந்த களம் இருக்கு. அதனால இங்க நம்ம எதையும் சொல்றதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு இல்ல. அப்படி கேட்டுட்டா நீங்க அநியாயக்காரனா ஆயிடுவீங்க. ஆனா எந்த நிலையிலும் உனக்கு என்ன இயற்றப்பட்டாலும் நீ நியாயத்திலிருந்து வலுவாது இருக்க வேண்டும். அதை நீ உறுதி செய்யணும். இது நம்ம சொல்றோங்கிறதுக்காக ஒரு நியாயவாதி அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம இந்த நியாயங்களை கூட்டிக்கிட்டு இருக்கணும். இந்த நியாயத்தின் பெயரால பயணிக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் களத்துல கள யதார்த்தத்திற்கு சரியா அப்படின்னா அது தெரியாது. ஆனா இதுதான் விதின்னு சொல்றேன். இங்க இதன் பெயராலதான் இறை உன்னை அழைக்கிறான்னு சொல்றேன். ஏன்னா இங்க களத்துல நியாயனுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, அநியாயனுக்கு அதிநியாயம் இழைக்கப்படுகிறது. இதெல்லாம் அங்க இறைவன் கண்காணிக்கிறாரா இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பவே இறைவன் போயிட்டான். உங்களை தான், நீங்கள் தான் அவனுக்கு நாமம் வைத்தீர்கள், நீங்கள் தான் அவனை தொழுதீர்கள், நீங்கள் தான் அவனை உருவகப்படுத்தினீர்கள். அங்கு ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு முறைகளிலும் ஒவ்வொரு விதமா அவர்கள் ஏற்றுபவர்கள் நீங்களா இருக்கிறீர்கள். நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மைன்னு சொல்றேன். அந்த இடத்துல அவர் கலந்துக்கவே மாட்டார். இங்க அவர் சத்திய தர்மமா இருக்கார். உனக்குள்ள அது நியாயமா நீ கடைபிடிச்சிட்டு போவோம். புத்திக்கு புரிஞ்ச நியாயத்தை நீ கடைபிடிச்சிட்டு போ. உன் அத்துக்குள்ள நீ நாயகனா. ஆமா, உன் செய்கைகள்ல எந்த விதத்திலும் சக ஜீவன்களுக்கு உன் நெஞ்சு அறிந்து புத்தி அறிந்து எந்த கேடும் சேராத ஒரு வாழ்வு வாழ்ந்தா போதுமானது. வேற ஒன்றும் பெருசா நம்ம இங்க சொல்றதுக்குலாம் இல்லை. இல்ல நம்ம குருநாதன் இடத்துல கேட்கும் பொழுது அங்கு அநியாயனுக்கு நியாயம் அதிநியாயம் இல்ல குமாரா, நீ அவன் தேங்காய் திருடல, ஆனா அவனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்குன்னு நீ சொல்ற. அது அந்த தண்டனை தேங்காய் திருடினதுக்காக அளிக்கப்பட்டதில்ல, அதுக்கு முன்னாடி அவன் மாங்காய் திருடினதுக்காக அளிக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படின்னா இந்த களத்துல எதுவும் மாத்தி நடந்துராதுன்னு சொல்றேன். ஒரு இடத்துல நீ தப்பு வைக்கப்பட்டிருப்பாய், ஒரு இடத்துல அகப்பட்டிருப்பாய்.
ஒரு சொல்லால செயலால ஏதாவது துன்பப்பட்டிருந்திருப்ப, உன்னுடைய குற்றங்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கும் அல்லது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், அதன் பெயரால நீ தண்டிக்கப்பட்டிருப்ப. எத்தனையோ விதத்துல இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம நீ அங்க சில சொல்லாடல்கள்ல சில துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சகத்தால கிடைச்சிருக்கும், சார்ந்திருக்கிறவங்களாலே கிடைச்சிருக்கும். இதெல்லாம் ஒரு ஓட்டம். இது இப்படிதான். மனம்னா அது குறையுடையது, மனிதனுடைய தீர்மானம்னா அதுல குறையுடையது தான். அது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் பெருங்கணக்குலயும் வருது. இந்த குறுங்கணக்குல மட்டும் வரல, பெருங்கணக்குலயும் வருது. ஏன்னா அது என்ன சொல்லுது, அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில இங்க இருக்கிற ஒவ்வொரு புல்லுயிரிலிருந்தும் ஒவ்வொரு உயிரினுடைய இயக்கமும் ஒரு அணுவினுடைய இயக்கமும் ஒரு பேர் இயற்கையின் தீர்மானத்தால் நிகழ்கிறது. அவன் அன்று ஒரு அணுவும் அசைவது இல்லை. சர்வமும் சிவமயம், எல்லாம் அவன் வசம். இப்ப இந்த திட்டத்துல அப்ப அவனை அதிகாரின்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அவன் திட்டத்தின் பேரால் இவன் இயங்குகிறான். அதனால இவனை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. எய்தவன் இருக்க அம்பை நோவானின். இப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு திட்டத்தின் பேராலதான் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனியா நியாயம் அநியாயம் அப்படிலாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம உறுதியா சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் நாம் அதை ஆழ்ந்து சென்று அதை கண்காணிப்பதற்கு இல்லை. அவ்வளவுதான். நான் நியாயத்தை எனக்குள்ளார ஆராய்ச்சி பண்ணணும், அவ்வளவுதான். எப்பொருள் யார் யார் வாக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளவுதான். என் புத்திக்கு புரிஞ்சதை என்னுடைய நியாயத்தை நான் ஏற்றுட்டு போனா போதுமானது. அவன் அநியாயமா செய்யறானே, இவன் இப்படி செய்யறானே அப்படின்னா நம்மளுக்கு கவனம் அங்க போயிடும். அதான் பிரச்சனை. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் குற்றத்தை தேட ஆரம்பிச்சிடும், அவன் பிள்ளைகளை தேட ஆரம்பிச்சிடும். அதை வாய் வழியா சொல்லும், அதை 4 பேர்த்திட்ட சுட்டி காட்டும். அதன் பெயரால இங்கு கேளிக்கைகள் இன்னும் எத்தனையோ இத்தியாதிகள் போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில தான் குற்றத்தை மறந்துடும், தான் பிழைய மறந்துடும், தான் தவற மறந்துடும், தன்னுடைய எல்லா பின்னடைவுகளுமே மறந்துடும், தான் முது இருக்கிறத மறந்துடும். காணும் கண் தன்னை காணா அந்நிலை விவண்ணம் ஆகி நின்றான். எதையும் பார்த்து அது தன்னை பார்க்காது. ஏன்னா உன் சுபாவமே அதுவா இருக்கு. அப்ப நீ அந்த இடத்துல நீ 100% நிதானமா இருக்கணும். விழி திறக்கிறதுக்கு முன்னாடி உனக்குள்ள நீ சில உண்மைகளை உணர்த்தி இருக்கணும். இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஆகுமான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த ஒரே ஒரு வாசலாலதான் அவன் உங்களை ஏற்கிறான். இறைவன் எந்த அநியாயத்தையும் ஏத்துக்குவான்னு நினைச்சுக்காதீங்க, எந்த அசத்தியத்தையும் அந்த அதர்மத்தையும் ஏத்துக்குவான்னு நினைச்சுக்காதீங்க. இது என்ன வாழ்வு? இது வாழ்வான்னு கேட்கிறேன். இதெல்லாம் வாழ்வே கிடையாது. சும்மா நம்ம எல்லாம் கனவு கொண்டுகிட்டு இருக்கோம். வாழ்வுனா என்ன? ஒரு மழலையை போல வாழ்ந்து இருக்க வேண்டும். அங்கு அதுக்கு பசிச்சா அழுவும், வலிச்சா அழுவும், மற்றபடி ஆனந்தத்துல விளையாட வந்திருக்கோம். இப்படிதான் நம்ம இந்த களத்துக்கு வந்தோம். இன்னைக்கு அப்படியா இருக்கும். அந்த மழலை அந்த பருவத்தையே தொலைச்சிட்டோம். ஒரு மழலைகளா பார்க்க முடியல. ஒரு குளிர்வா, ஒரு அமிழ்த சிற்பம், வாழும் குறும்பரம் குழந்தை, அவ்வாறு நம்மளால காண முடியுதா? அப்போ நம்மளுடைய இந்த முறுக்கீரின் இந்த மனம் எல்லாம் கடினமாக்கிருச்சு. நம்மள்ட்ட இருக்க இந்த இலகுவை பறிச்சிருச்சு, மென்மையை பறிச்சிருச்சு, நறுமணத்தை பறிச்சிருச்சு, நூதனத்தை பறிச்சிருச்சு, விருந்தோம்பலை பறிச்சிருச்சு, இன்னும் எத்தனையோ. அப்ப நான் இறுதி வரைக்கும் நான் என் நியாயத்தின் பிரகாரம் தான் இருக்கணும். என் நியாயத்தை நான் ஆய்வு செய்துக்கிட்டு தான் இருக்கணும். இது வரைக்கும் நான் காத்து வந்திருப்பேன் ஒரு நியாயத்தை. காலையில ஒரு அநியாயம் நடந்துரும், என் புத்தி மழுங்கி போயிடும், இல்லை ஏதோ நடந்துரும். அப்ப இப்படியெல்லாம் நம்ம எதேச்சையான போக்குங்கிறது நமக்குள்ளார இருக்கு, அனிச்சை போக்குன்னு இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் அந்த ஒளிஞ்சிருக்கு அநியாயம். அதெல்லாம் மறந்தும் குற்றம் புரியக்கூடாது, மறந்தும் பிழை புரியக்கூடாது அப்படின்னு நீ உனக்கு சொல்லிக்கிறது. நீ எதை உனக்குள்ள 100 தடவை சொன்னாலும் அது கேட்ப, உனக்கே புரியாது. ஏன்னா சகலத்தையும் இழந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது அப்படியே ஒரு கனவு வச்சிருக்கும். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்டும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே அப்படின்னு சொல்லுது பட்டினத்து பிள்ளையார். பட்டினத்தார் சொல்றார், திருவெண்காடம் சொல்றார், மருதவானம் தந்தை சொல்றார், ஆதி குபேரன் சொல்றார். சகலத்தையும் திறந்துட்டு வந்துட்டாரு, எல்லாத்தையும் திறந்துட்டாரு. இலக்கத்துக்கு கோவணத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. ஓடும் அது ஒரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஓடு இல்லாம கையில எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்லுகிறார், எல்லாத்தையும் முடிச்சுட்டார் அவர். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று
சொல்றார். பசித்தோர் முகம் பார் நல்ல அறமும் நட்பும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று உனக்கு என்ன போட்டிருக்கானோ அதுதான் இரு. மனமே உனக்கு உபதேசம் இது, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதுங்கிறாரு. ஏன்னா இது மனங்கட்ட மனசு. அப்படியே இந்த வாடையை மட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கும், விலகவே விலகாது. ஆனா பாத்தீங்கன்னா சிறப்பா நடிச்சிருக்கும். அப்படியே இந்த உலக அரங்கத்துல தன்னை அட்டகாசமா காமிச்சிருக்கும். ஆமா, நடிப்பு இறைவனே மலைச்சு போயிடுவான் இவன் நடிப்புல. ஆனா அந்த பூட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள் மட்டும் ஒரு ஆழ்ந்த பள்ளம் இருக்கும். அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே மொத்தமா விலகி வாருங்கள் என் செல்வங்களே. நிதர்சனமா கலை யதார்த்தத்துக்குள்ள நீங்க வாங்குன்னு சொல்றேன். அவரவர் அங்கு அவரவர் நியாயம் பேணாததினால் இந்த அகிலத்தில் அநியாயங்கள் நிறைந்து கிடக்கின்றன. மிக உயர்ந்த இடம், மிக பள்ளமான இடம். ஆமா, இந்த உலகம் ஒரு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் வெறும் அந்த நேரத்து உணவு அன்றாடம் காட்சிகளாம் பெரும் பகுதியினர். அதனாலதான் அவங்க வேற எதை பத்தி அவங்களால சிந்திக்க முடியல. ஒரு நாளே ஒரு யுகமா இந்த நிலைப்பாடுகள். ஆனா இன்னொரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, கேளிக்கைக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கு, மிரள வச்சுக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு உச்ச வரம்பில்லாத ஒரு பெரிய ஜாலத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. நம்மளோட சகோதரங்கள் இருக்காங்களே, அவங்க மனம் வருந்துவாங்களே, காடி தண்ணியா இருந்தாலும் மூடி கூட்டிட்டா அப்படின்னா நம்ம மரபுகள். அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? காடி தண்ணியா இருந்தாலும் மூடி குடிடா அப்படிமா. ஏன்னா எனக்கு எல்லாம் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு கூட்டம் இருக்கும்ல. அந்த கூட்டத்திற்கு எதிரில் நான் அமர்ந்தா அதை உண்மைதான், அது ஒரு ஏக்கத்தோட தானே பிள்ளை பார்க்கும். அது என்னுடைய சகோதரன் தானே, அதுக்கு ஒரு இடத்துல மனம் வலிக்கும்ல. இங்க ஒரு கட்டற்று அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க வந்து அதெல்லாம் வாயில விரல் சுப்பிட்டு அப்படியே கனவு கண்டுட்டு அந்த காணும் பொழுது அது தனக்குள்ளார அதுல லயிச்சு ஒரு மர்மமா லயிச்சு. ஆனா உள்ளத்துக்குள்ளார ஆழ்ந்த ஒரு பள்ளம் இருக்கிறது என்று சொல்வாங்க. மறைவாய் உண்ணுங்கள். ஆமா, உன் வாழ்வை நீ கொண்டாடாத, உன்னோட பெருசா நிலைப்பாடுன்னு நீ உன்னை காட்டிக்காத. சகஜமா சாதாரணமா இருந்து பழகு. நீ தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான நிலைப்பாட்டை சொல்றேன். அதிகாரம் பூசியே பழக்கப்பட்டிருந்த, நடித்து பழக்கப்பட்டிருந்த பொய்யின் பேரால் நிலை நின்று இருந்தா நீ எந்த நேரமும் அப்படியே தான் இருக்கணும். உண்மையை சொல்லிப்பாரு, நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் உண்மை உண்மைதான். பொய் சொன்னாதான் நினைவு வச்சுக்கணும். அப்படின்னா நீ ஒரு இயல்பா இருந்துட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. நீ உன்னை கட்டமைச்சிட்ட காட்டுறதுக்காக அப்படின்னா உனக்குள்ள அப்படி ஒரு சுபாவம் வந்துடும். உன்னுடைய எல்லா இன்பங்களும் எல்லா ஆனந்தங்களும் அந்த சுபாவத்தை கட்டமைக்கிறது காட்டுறதுலயே போயிடும். நீ வாழவே விடாது. அப்படியே நீ ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருப்ப. ஒரு ஒரு இயல் ஆனந்தத்தை, ஒரு இயல் இன்பத்தை, ஒரு இயல் தனிமையை, ஒரு இயல் புத்துணர்வை, புத்தாக்கத்தை நீங்க உங்களுக்குள்ள உணராமலே போயிருவீங்க. இது எதுவுமே கிடையாது. என்னடா அது பாட்டுக்கு ஒரு துறவி வேந்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நினப்பு தான் புழப்ப கெடுக்குது. ஊதி கெடுத்த சங்கு வாழ்க்கை. ஒரு ஸ்தானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பொட்டாட்டம் ஒரு பறவையை போல வாழ்ந்திருப்பான். அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய நிலைப்பாடுகளை கருதி இருப்பான். இவன் பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும், அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அதுவா அது அது பெரிய கடுமையானது. நமக்கு அதெல்லாம் நமக்கு அதுக்கு ஒத்து வராது. நம்ம இயல்பை கெடுத்துரும், 100% செயலை வைத்துரும். அதன் பெயராலே நம்ம இயங்க வேண்டியதா இருக்கும். ஆமா, ஆம் செல்வங்களே. அதனால இந்த சகத்து நியாயங்களுக்குள்ள புகுந்துக்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடி அது சில அநியாயங்கள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது உண்மையா கூட இருக்கும். ஆமா, அதே மாதிரி அநியாயர்களுக்கு அதிநியாயம் வழங்கப்பட்டிருக்கும், அதுவும் அங்க காட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் இருக்கு. என் குருநாதன் தான் சொன்னான், குமரா இந்த களத்துல விதைப்பும் இருக்கிறது, அறுவடையும் இருக்கிறது. இட்டாருக்கு இட்ட பலன் நேற்று இட்டது இன்று, இன்றிடுவது நாளை. விதைச்சது உடனே தெரியாது, விளைஞ்சிருக்கிறதுலாம் நேத்து விதைச்சது. இன்னைக்கு தெரியலங்கிறதுக்காக நீ விதைக்கிறதெல்லாம் விளையாம போவாது. நீ இதெல்லாம் உன்னை சூழ்ந்து வரும் வரும் போகும் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே வராது. உற்றார் ஆறுலர் உயிர் கொண்டு போகும்போது உற்றாலத்துறை குற்றால் ஈசன் தான் வருவான்.
ஆனா இதெல்லாம் அந்த ஒரு மாயைக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் போட்டி போட்டு நம்ம கூட நிலை நின்று இருப்பாங்க. அந்த காட்சியை வளப்படுத்திருப்பாங்க, அந்த காட்சியை மெருகேற்றிருப்பாங்க. ஆனா நீ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருப்பாய். இந்த பேர் இயற்கையின் பேர் ஆத்மாவால் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட சொல்றேன். இது ஏதோ நம்ம வழக்காடு மன்றத்தை போய் அங்க போய் சொல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். நான் இங்க நடைமுறை வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு, தர்க்கங்களுக்கு, விவாதங்களுக்கு, விதண்டாவாதங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இது ஒரு மனிதங்கிறது பிழையின் பேரால வந்தது. இயல்பா தவற விட்டுருவான், ஆனா அதுக்கு பேரு தவறுன்னு பேர் வச்சிருவாங்க. இயலா பிறண்டு போயிடுவான், அது பார்த்தீங்கன்னா பிழைன்னு பேர் வச்சிருவாங்க. அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கு. நம்மளிடத்துல இச்சையுடைய செயல் இருக்கு, அனிச்சை செயல் இருக்கு. இந்த களத்தினுடைய ஒரு சாதாரண ஓசை நம்மள நிலைக்குள்ளே வச்சிடும். இப்படி ஒரு சாதாரண பிழைகளோடு தோன்றினவன் தான் மனிதன். சாதாரணமான தவறுகளோடு தோன்றினவன் தான் மனிதன். அதனால அவனதுல இருக்கும், நடந்து கூட இருக்கும். ஆமா, அதெல்லாம் சாதாரணமா இருக்கும். அது நம்ம சில விஷயங்களை கடந்து செல்லணும், காணணும், கருத்து கூறணும், அதுக்கப்புறமேட்டுக்கு சுட்டி காட்டணும், கண்டனம் தெரிவிக்கணும், இவ்வளவுதான். இதன் பெயரால அதை சரி பண்றதுலயே இருக்கணும். ஒரு தாய் பிள்ளையை அங்கு பேணுவதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன பிள்ளைகள் செய்திருந்தாலும் அந்த பிள்ளைகளிலிருந்து மீட்டெடுத்து பிள்ளையை தக்க வச்சுக்கிற அந்த தாய்மை நோக்கத்திலேயே தான் இருக்கும். பிள்ளையை சீர் செய்யறது, தள்ளி விட்டுறது, அங்க தண்டனை கொடுத்து தள்ளி வச்சிடறது, அங்கு தூரதேசம் தள்ளி வச்சிடறதுன்னு இருக்கவே இருக்காது. இருக்கிற வரைக்கும் அது அவைகளிடத்திலிருந்து அந்த பிள்ளையை தான் நீக்க போராடுவாள். அந்த பிள்ளையை இழக்க தயாராக இருக்கவே மாட்டாள். இந்த மாதிரி நிலைப்பாட்டின் பெயரால தான் நம்ம நிலை நின்று இருக்கணும். ஏன்னா இருக்கிறதெல்லாம் நம்ம சகோதரன். ஆமா, சிலது அப்படி நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு மத்தியில சிலது வந்துட்டாலும் மன்னிச்சு விடுங்க, மறந்து வாங்க. சிறு பிள்ளை, குறும்பிழை, இந்த குறும்பு பிழைகள் இதெல்லாம் தாண்டி வாங்க. தர்க்கம் பண்ணிட்டு இருக்காது. தெரிஞ்சேதான் சொல்லிட்டு போறான் பரம்பொருளே பித்தா பிரேசுடின்ட்டான், பேயாருன்ட்டான், அவ்வளவுதான். கடவுளே சொல்லிவிட்டான், நம்ம என்ன போயிட்டு ஏமாத்திரம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் இவன் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் உன்னை மெருகு ஏத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ கண்டும் காணாம செல்றியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தினோட பாடம் நமக்கு தெரியவே தெரியாது. பட்டினத்தார் படுத்திருக்காரு, நம்ம அன்னையர்களும் 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கை வச்சு படுத்திருக்காரு. அப்ப அந்த இன்னொரு அன்னை வந்து சொல்றாங்க, இது மாதிரி ஐயா வந்து பாரு, ஒரு மாதிரி காட்டுல கேட்பாரற்ற நிலையில வந்து உறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த இன்னொரு அன்னை சொல்றாங்க, அவன் கையில தலைக்கு கை மாட்ட தலைவாணி மாதிரி கையை பயன்படுத்தி உறங்கிட்டு இருக்காரு, சொகுசை தானே என்ன விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது இவருக்கு உரைக்குது. முடிஞ்சிருச்சு. இது முதல் பாடம். தலையில கை வச்சிருக்க, சொகுசை தேடுற அப்படின்னு. ஏன்னா நான் நியாயம் கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த சகத்தாலையும் நிறைய நடக்குமே, நமக்கு தெரியாததெல்லாம். என் முகம் தான் எனக்கு தெரியவே தெரியாது, என் பிள்ளை தான் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் நியாயமா ஆக்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஐயா கையை எடுத்துட்டாரு. மறுபடியும் அந்த 2 அன்னையர்களும் வர்றாங்க. வரும்போது நீ சொன்ன மாதிரி ஐயா பாரு கையை எடுத்துட்டாரு அப்படிங்கும் போது அடுத்தது இன்னொரு பாடம் ஓடுது. அவர் என்ன துறவியா, என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவர் அங்க உறங்கிட்டு இருக்காரா இல்ல வெளி உலகத்துல விழிச்சுக்கிட்டு இருக்காரா, இன்னும் இந்த 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 பாடத்தை கூட நான் அவர் தாண்டலையா அப்படிங்கும் போது அந்த பாடம் முடியும் பொழுது அதுக்கப்புறமேட்டுக்கு காதை கடன் கொடுக்கறத நிறுத்திட்டார். முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க ஒரு 2 பாடம் ஓடிடுச்சு. அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைகளால் சூழப்பட்டவர்கள் தான். அதை நம்ம நியாயமா இந்த சகம் சொல்லும் போது நம்ம சரி பண்ணிக்கணும். ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம சொன்னா கேட்பாங்களா, நலன் விரும்பியா இருந்தா சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அதை நம்ம திணிக்க முடியாது. அது அவங்க உணரணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரும் திட்டத்தின் பேரால செயலாற்றிட்டு இருக்கவங்க. எதையுமே நம்ம நேரடியா சொல்றதுக்கு இல்லை. இது எதை சொன்னாலும் அதுல நம்ம ஆழ்ந்தாலும் நம்ம நியாயம் கடைபிடிக்கிறதுல இருந்து விலகி விடுவோம். செய்ய தெரிந்தவன் செய்கிறான், செய்ய தெரியாதவன் போதிக்கிறான். அவன் சிறப்பா பேசுறான்னு நினைச்சிட்டு நீங்க சாதனையாளர் நினைச்சு முட்டாளாக்கப்பட்டுறாதீங்க. அதாவது சொல்வாக்கினால் செல்வாக்கு படைத்தவர்கள் சொல்றதெல்லாம் இங்க நியதி ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த களத்துல களம் ஆடணும், வியர்வை சிந்தணும்.
அதன் பெயரால் அதற்குரிய லட்சணத்தோட நிலை நின்றுக்கணும். அவர் சொல்லணும், நீ கேட்கணும். அவனுக்கு நியாயம் தெரியும். ஏன்னா அவன் உழைத்தவன், வியர்த்தவன், மழை வெயில்னா நிலைப்பாடுகளோடு இயற்கையோடு இயற்கையாக கலந்து இருந்தவன். அவன் சொல்லும் அடிப்படை தகுதி படைத்தவன். அப்ப நம்ம நியாயம் அப்படின்றது இந்த சகம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும், உணர்த்தும், இட்டு காட்டும். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, நீ யார் சொல்றதுக்கு, எனக்கு நான் யார் தெரியுமா, நீ யார், நீ மறுமலைக்கு காத்திருக்கும் சருகு, நாள் குறிக்கப்பட்டவன், நீ இந்த நாள் தெரியாம நீ போயிட்டு அந்த ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன உனக்கு முகவரி இருக்கு? அவ்வளவுதானே. இங்க இருக்கிறதுலாம் சகோதரன். இந்த பாவத்துல இருந்து என்னைக்குமே விலகிறாதீங்க. உங்க அகம் துன்பத்திலேயே தான் நிலைச்சிருக்கும். இந்த உண்மையிலிருந்து நீங்க விலகிட்டீங்கன்னா ஒரு பண்ட போக்கு விலகிறோம், ஒரு மெய் அன்பு நம்ம விட்டு விலகிறோம். அன்பு விலகிட்டா நீ அடிப்படை இன்பத்தை இழந்துருவ, இன்பத்தை இழந்துட்டா சதானந்தத்தை இழந்துருவ. ஆனா வேற அன்பா இருக்கு. அதனாலதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, சிவமே அன்பாய் அமர்ந்திருந்தாருன்னு சொல்ல. அன்பே சிவமாய், நீ பேரை கூட சொல்லாம விட்டுட்டு அன்பா அமர்ந்திருக்கான். யார் சொன்னது? நம் மூலன் சொன்னது. அன்பின் உள்ளான், புறத்தான் உடலாய் உள்ளான், முன் பின் உள்ளான், முனிவர்க்கும் பிரானவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள், பெரும் பொருள், சிவ பரம்பொருள். பாருங்கள், போடு அடி கோடு. அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள், பெரும் பொருள், சிவ பரம்பொருள். அந்த அன்பு இருந்துச்சுன்னா உன்னால நியாயம் செய்ய முடியும். ஏன்னா நியாயத்தினுடைய வேர்கள் அன்பினால் ஆனவை. இதெல்லாம் இந்த களத்துக்கு உதவுமானு யாரும் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. இந்த கல்வி உங்களுக்கு இல்லை, எங்களுக்குத்தான் சொல்றேன். அதனால இங்க பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்றேன். இன்னைக்கு போயிட்டு உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு நீங்க பாட்டுக்கு அப்படின்னா, எங்க போய்கிட்டு இருக்கு? குழப்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. ஒரு மன இறுக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. அந்த இதயத்துக்குள்ளார அது புயலை செய்துகிட்டு இருக்குங்க. இதயத்துக்குள்ளார எரிமலையை செய்துகிட்டு இருக்குங்க. அது தன்னைத்தானே இம்சை செய்துகிட்டு இருக்குங்க. ஒரு இயல் உறக்கத்தை பறித்ததுங்க, ஒரு இயல் நிம்மதியை பறித்ததுங்க, ஒரு இயல் அடங்கலை பறித்ததுங்க, ஒரு பூத தயை ஜீவ தயை பறித்ததுங்க. நரனுருவில் அங்கு வனத்து மிருகங்களை அங்கு உடல விட்டதுங்க. இதற்காக வாங்க வந்தோம். ஒரு நீர்க்குமிழி போல நிர்ணயிக்கப்படாத ஒரு வாழ்வு. இந்த கணம் நான் வாழ்ந்துட்டு போறதில்ல. ஒரு எல்லை இல்லாத விடுவிப்போடு இங்க தலை விடுவி விடு தலைன்னு நான் என்னை விடுதலை அடைவிச்சு நான் ஒரு சுத்த தந்திரத்தினால நான் ஒரு சதானந்தத்துல நிலை நின்று இருக்க வேண்டிய இல்லையா? இந்த நாளினுடைய பலனை நான் குறைந்தபட்ச ஒரு ஆனந்தத்துல நான் அடையலைன்னா நான் என்ன வாழ்வு வாழ்ந்தேன்? நியாயம் உனக்கு சுத்தமான சதானந்தத்தை தரும். அதுல எந்த ஐயமும் உனக்கு வேணாம். ஆனா நியாயமே அது வடிவா இருந்தா நம்ம பெருசா லாபத்தெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஒரு நிலைப்பாடுகளோட எல்லாம் இருக்க முடியாது. ஏதோ அளவு வளம் பொது நலம் அதுல இருக்கும். ஆமா, ஆனா உன்னிடத்துல அவன் இருப்பான். ஏன்னா அவன் நியாயத்தையும் சத்தியத்தையும் கண்டு அஞ்சு போவான். கடவுளோட பெருசு. கடவுளையும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் நீ போகலாம். அவன்கிட்ட போய் சொல்றான், இங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது நியாயம் தாண்டான்னு அப்படி தள்ளி வச்சிருவான் பரம்பொருளையும். அவனுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நியாயம்தான் பெருசு, நீ போலான்றோம். அந்த களம் இந்த களம் இறைவனிடத்தில் வம்பிழுத்த களம் நம்ம களம். அவனுக்கு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்கு சுத்த நெஞ்சுரத்தினால் ஆடவன். அங்கு இதயம் எங்கும் சத்தியத்தின் தர்மத்தின் நிலைநிறுத்தி அங்கு அற வடிவனா வாழ்பவன். இறைவனும் அறம்பளர்த்த நாயுடன் நம்ம அறப்பள்ளீச்சரத்தில் அமர்ந்திருக்கும் அறப்பள்ளீசன் தான். அறப்பள்ளீசன் அந்த பள்ளிக்கூடம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அறம் பயில்றதுக்கு. அது அறப்பள்ளிங்கிற மாதிரி இங்க சிறாப்பள்ளி. இங்க அறப்பள்ளி இருக்கு, இங்க சிறப்பள்ளி இருக்கு, சிறாப்பள்ளி இருக்கு. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, எந்த இடத்திலும் ஒரு அவன் மெச்சுற வாழ்வை நீங்க வாழ்ந்து வையுங்க. ஏழ்மையிலும் நேர்மை. பயப்படாதீங்க ஏழ்மையை பத்தி. நீ செய்ததற்கு சரியா அளக்கப்படலன்னு கவலைப்படாத. அதற்காக பேரவா கொண்டு விடாதே, குறுக்கு சால் ஓட்டி விடாதே. அளக்கப்படும்.
உன் வளங்களை யாரும் தடுக்க முடியாது. உனக்கு மறுத்ததை யாரும் தந்து விடவும் முடியாது. இதுல நீ உறுதியா இருந்துக்க. இதெல்லாம் அந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த அலங்காரம், அந்த இதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஆட்கொள்ளின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. மாறுவேடம் பூண்டிருக்கும் காலனுடைய பிரதிபிம்பங்கள் அவைகள். அவைகளை தான் அந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கு. அதை நீ தள்ளி வந்துரு. அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நிம்மதியை கெடுத்துரும். ஒரு இயல் ஆனந்தத்தை கெடுத்துரும். அளவளவே வளம், வளமளவே நலம். நீ இந்த பயணத்துல நீ வாழ்ந்ததின் பலனை சக ஜீவன்களுக்கு இயன்றதை செய்துட்டு உனக்கு நீ ஒரு நியாயம் கற்பித்துட்டு நீ பயணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற ஒன்றும் இல்லை. நல்ல நலன் விரும்பிகள் நால்வருக்கு ஒரு நல்ல நியாயத்தை சொல்லி வச்சிருங்க. அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு திணிக்காதீங்க. கடைபிடிச்சா என்ன, கடைபிடிக்காட்டி என்ன. ஆனா நீ அதன் பெயரால் இருப்பவன்றதை மட்டும் உறுதி செஞ்சுக்க. ஆமா. அதனால போயிட்டு நான் நியாயத்தை தான் நான் கேட்டேன் அப்படின்னு போயிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அங்க அவங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, அதையும் போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. அநியாயனுக்கு அத்திநியாயம் வழங்கப்படுகிறது, அதை போய் கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய வேற கணக்கு இருக்கு, நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆனா நீ அதுல இருந்து வலுவாத. அதுல நீ அவர்களிடத்துல போராட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன் நியாயத்தை நீ செய்ய முடியாது. செயல்ல இருந்த இந்த நியாயம் வாத நியாயத்துல வந்துடும். வாத நியாயத்திற்குள்ள போகும்போது அது விவாத நியாயத்துல போய் முடிஞ்சிடும். அப்படி 3 அடுக்குகளை தாண்டும் பொழுது அது அவ்வளவுதான், அநியாயமாக்கப்பட்டுரும். ஏழை சொல்லி டேராவே ஏறாது. இது இப்படி களம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம என் நெஞ்சுக்கு ஒரு நீதி என்னால கடைபிடிக்க முடியும். அவ்வளவுதான். நான் என் வேலையை பார்க்கிறேன். நான் மற்றபடி நான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம காணல் தோசை சில விஷயங்கள் இருக்கு. ஆமா, அது இயல்பா இந்த பார்வையில நம்ம ஒண்ணு பார்த்துட்டு இப்படி கிடக்குறோன்னா அப்படியே அந்த நேரத்துல கடந்துடணும். அப்படி ஒரு நுண்ணணுக்கான நேரம் ஒரு பொருளை ஆழ்ந்துட்டீங்க அப்படின்னா அதோட வினை புரிய ஆரம்பிச்சிருவோம் மனம். அது மோசமான விஷயம்னு சொல்றேன். அதனால அப்படியே போக்கு காட்டிட்டு பயணிங்கள். நடராஜனா நடந்துகிட்டே போங்க. இப்பதான் நடராஜன் ஆடும் அந்த ஆனந்த தாண்டவபுரம் செல்ல முடியும். நடராஜாங்கிறது தத்துவம். நடராஜா எல்லா களமுருகும் நடந்து வா ராஜா. எல்லாத்தையும் நீ நடக்க கத்துக்கிட்டேன்னா ராஜா, நீ இயல் ஆனந்தத்துல இருப்ப ராஜா. அவ்வளவுதான் சொல்றேன். இது ஒரு இனிமையான கல்வி. இது விலை போகாத கல்வி. இது யாரையும் செய்யணும்னு சொல்லல. இப்படி ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்மளை சுற்றி சில உயிர்கள் வாழ்து. அப்படி எல்லாம் சில பிழைகள் அது இதெல்லாம் நடக்கும். பெருசுப்படுத்தாதீங்க. நீ மன்னித்தால் நீ மன்னிக்கப்படுவாய். நீ மறந்தால் உன்னையும் மறந்துடுவான். ஏன்னா இங்க யாருமே அவரவரா இல்லை. எல்லாம் மூல பரம்பொருளின் பிரதிபிம்பங்களா இருக்கிறார்கள். அதனால நீ நன்மை மயமானவன்.